இந்த பென்குயின் வீடியோ யார் எடுத்தா தெரியுமா? இப்பதான் அந்த வீடியோ பார்த்தேன். இட் வாஸ் சோ பியூட்டிஃபுல். இட் வாஸ் டேக்கன் பை அ நேஷனல் ஜியோகிராபிக் எக்ஸ்ப்ளோரர் பர்ட்டி கிராகரி அப்படிங்கிறவரு அண்டார்டிகால ஷூட் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயத்த பாக்குறாரு. எப்பவுமே எல்லா பென்குயினும் கும்பலா தான் இருக்கும். ஒண்ணு மட்டும் தனியா அந்த கும்பல் விட்டு தனியா போகுது, ஒரு மலையை நோக்கி போகுது. அந்த மலை 75 கிலோமீட்டருக்கு அந்த சைடு இருக்கு. சரியா? சோ அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப அது தூக்கிட்டு வந்து அதோட கும்பலோட விட்டு இருந்தாலும், அதுக்கு பிடிச்ச சாப்பாட்டை கொடுத்திருந்தாலும் அது திருப்பி அந்த மலையை நோக்கி தான் போயிருக்கும் அப்படிங்கிறாரு. லைக் with no crowd, no comfort, cold wind and a heart full of courage. Like people பாக்குறவங்களுக்கு அது தனியா போலாம், அது தொலைஞ்சு போலாம், அது ஏன் தனியா போகணும் அப்படின்னு நீ யோசிக்கலாம். ஆனா எனக்கு என்ன தோணுது தெரியுமா? It is not going away from the crowd. It is going towards itself in the mountain. அது அந்த மலையில அதோட சந்தோஷத்தை பார்த்திருந்திருக்கலாம், அந்த வியூவை பார்த்திருந்திருக்கலாம், அங்க போனா அதுக்கு என்னமோ பிடிச்ச மாதிரி நடக்கும்னு நினைச்சிருந்திருக்கலாம், அது கடவுளை பார்த்திருந்திருக்கலாம், செத்தே போயிருந்திருக்கலாம். ஆனா அது பிடிச்ச விஷயத்துக்காக போகுதில்ல. தம்மா தூட்டு பென்குயின் அடுத்து பிடிச்ச விஷயத்துக்காக சாப்பாடு தூக்கத்தெல்லாம் விட்டுட்டு போகுது. 7 கழுத வயசான எருமை மாடு உனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ண ரிஸ்க் எடுக்க பயம் அப்படின்னு என் மனசாட்சி என்ன கேக்குது. ஆனா என்ன பண்றது, நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. இப்ப நம்ம பண்ற வேலையில we might have felt like different, we might have felt left out, we might have felt unseen, or we might have felt like we doesn't belong here நமக்கு தோணலாம். பட் ஒரு நாள் உனக்கு பிடிச்ச விஷயத்துக்காக நீ அந்த ரிஸ்க் எடுக்கும் போது, அந்த விஷயத்த பண்ணும்போது நீ டிஃப்ரெண்டா தான் இருப்ப. ஆனா அது தப்பு இல்ல. you are meant for something bigger bro அப்படின்னு உனக்கு ஏதோ சொல்லும். அந்த ரிஸ்க் எடுக்கணும். எல்லாரும் ஒரு பாயிண்ட்ல அந்த ரிஸ்க் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு லைஃப் தாண்டா, பிடிச்ச விஷயத்துக்காக ரிஸ்க் எடுக்காது. அது எப்படிதான் இருக்குன்னு அதை ஃபீல் பண்ணி செத்து போயிடலாம். இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா அதானே ட்ரெண்டிங் அந்த பென்குயின். ஸோ அதை பத்தி நான் என்ன யோசிக்கிறேன்னு சொல்லணும்னு தோணுச்சு. ஏன் பிடிச்ச விஷயத்த ஒரு பாயிண்ட்ல பண்ணிருங்கடா தங்கங்களா. பாய்.